பங்காளி பங்காளி, உன்னை பார்த்து நான் ரொம்ப பரிதாபப்படுறேன். ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த காரியத்தை செய்துட்டேன். இருந்தாலும் நீ செய்த காரியத்துக்கு எத்தனை வருஷம் தண்டனை கொடுக்கலான்னு நீயே சொல்லு. நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? பண்ணத பாரு. சத்தியமா இந்த கொலை நான் செய்யல. சரியா? இல்ல. ஓகே, வா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கதை எழுதலாம். நீ பொருளை எல்லாம் கொள்ளையடிச்சு கொடுத்தியே உன் ஃப்ரெண்ட் அமரு, அவன் உனக்கு முன்னால இங்க வந்திருக்கான். இவனை கொலை செய்திருக்கான். அந்த பழி உன் தலைமையில சுமத்திட்டு உன் பட்டியை கூட்டிட்டு பணத்தை எல்லாம் சுருட்டிட்டு வெளிநாடு போயிட்டான். இல்ல, அவன் அப்படி செஞ்சிருக்கான். செய்யறானோ இல்லையோ, கதை ஃபிட் ஆகுதா இல்லையா? அப்படி அவன் செஞ்சிருந்தா அவன் எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன். நான் உன்னை விட்டா தானே நீ அவனை பிடிக்கிறதுக்கு. நீட்டு கைய. உங்களோட பெரிய தொல்லையா போச்சுடா. எப்ப பார்த்தாலும் நீ நீட்டுறதும் நான் மாட்டுறதும் பேஜார் பேஜார். இங்க இருங்க, ஆம்புலன்ஸ் அனுப்புறேன். ஹலோ சார், வாங்க வாங்க. என்ன தயாள், அமெரிக்காவில் சந்திக்கிறது ஆச்சரியமா இருக்கா? நோ நோ சார், வாங்க ப்ளீஸ் சிட் டவுன், உட்காருங்க. இருட்டு. எங்க உன் ஃப்ரெண்டு? யார் சார்? ராஜா. ராஜாவா? அவனை நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி இந்தியாவில் சந்திச்சேன், அவ்வளவுதான் சார். ராஜாவை பத்தி அமர் உங்ககிட்ட சொல்லலே? அமரா? யார் சார் அமர்? தயாளு தயாளு, எனக்கு கிடைச்ச FBI ரிப்போர்ட்ஸ் படி அமர நீ சந்திச்சியா இல்லையா? ஆமா சார், சந்திச்சேன். அதுல என்ன சார் தப்பு? அமர் எந்த குற்றமும் செய்யலையே சார். You are telling me மதன கோபால கொலை செஞ்சுட்டு 5 கோடி ரூபாய் பெருமதிப்புள்ள வைரத்தை கடத்தி கொண்டு வந்துட்டாங்கன்னு தான் அவங்க 2 பேரும் மேல ரிப்போர்ட். மதன கோபால் கொலை செய்யப்பட்டானா? ராஜாவை அமரை என்கிட்ட ஒப்படைச்சின்னா அவங்களுக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லாம என்னால செய்ய முடியும். எப்படி சார்? மதன கோபால கொலை செஞ்சது விக்ரமும் அவனுடைய தங்கச்சியும் தான். ராஜா என்கிட்ட இருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் தான் இந்த உண்மையை எனக்கு தெரிஞ்சது. அவங்க 2 பேரும் என்கிட்ட நீ ஒப்படைக்கலன்னா ஜெயில நீ அவங்களுக்கு கம்பெனி கொடுக்க வேண்டி வந்துடும். சார் வந்து தயாளுன்னா தயாளு தான். அமர், ராஜாவுக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லன்னா இந்நேரம் அவர் இங்க வந்திருப்பாரு. அதெல்லாம் ஒண்ணும் ஆயிருக்காது, நீ தைரியமா இரு, அவன் வந்துருவான். இதையே சொல்றீங்களே தவிர அவர் வராத காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்ன காரணமோ எனக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியும், என்கிட்ட மறைக்கிறீங்க. சத்தியமா சொல்லுங்க, ராஜா இங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்? இன்னும் 1 வருஷம் ஆகும். 1 வருஷமா?